ஸோ இப்போ நம்ம சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை வின்டர் சீசனுக்கும் சம்மர் சீசனுக்கும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வின்டர் சீசனை பார்க்கலாம். ஸோ வின்டர் சீசனில் நமக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். அப்போ நமக்கு கூலிங்கான ஏர் தேவையில்லை. அப்போது ஹீட்டான ஏர் உள்ளே வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபில்டரை தாண்டி வரும்போது ப்ரீ ஹீட்டரை நம்ம ஆன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபில்டர் அப்படிங்கிறது இந்த பார்ட்டு தான் ஃபில்டர். இந்த ஃபில்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரில் இருக்கக்கூடிய ஃபாரின் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ஃபில்டரோட வேலை. ஸோ ஃபில்டரை தாண்டி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ண ஏர் எங்கே போகும் அப்படின்னா ப்ரீ ஹீட்டருக்கு போகும். வின்டர் சீசன்னா இந்த ப்ரீ ஹீட்டரை நம்ம ஆன் பண்ணி வச்சுருப்போம். இந்த ப்ரீ ஹீட்டர் ஏரை ப்ரீ ஹீட் பண்ணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா ஹீட்டருக்கு போகும். அப்போது வின்டர் சீசனில் இந்த ஸ்ப்ரே நாசிலும் கூலிங் காயிலும் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். இப்போது வின்டர் சீசன்னா ப்ரீ ஹீட்டரை தாண்டி டேரெக்டாக ஹீட்டருக்கே போயிடும். இப்போ சம்மர் சீசன்னு வைங்களேன், ப்ரீ ஹீட்டரும் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபாரின் மெட்டீரியல் ரிமூவ் ஆன ஏர் எங்கே போகும் அப்படின்னா ஃபில்டரை தாண்டி டேரெக்டாக கூலிங் காயிலுக்கும் ஸ்ப்ரே நாசிலுக்கும் போகும். அப்போது கூலிங் காயில் என்ன பண்ணும், கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். அப்போ ஏர் கூலிங் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே நாசிலும் கூல் பண்ணும். ஸோ ஸ்ப்ரே நாசிலில் டீஹியூமிடிஃபிகேஷனும் கூலிங் எஃபெக்டும் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ப்ரே நாசில் ஆர் ஹீட்டரை தாண்டி ஏர் டக்ட் வழியாக எந்த இடத்துல நம்ம ஏரை கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏரை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இதுதான் கண்டிஷன் ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஏரை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது நமக்கு வேணுங்கிற கண்டிஷனுக்கு ஏரை மாற்றுறது இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவை கொண்டு வரதுக்கு டக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ப்ளோயர் இருக்குது. இந்த ப்ளோயர் என்ன பண்ணும், ஏரை ரீசர்க்குலேட் பண்ணிவிடும். ஸோ இந்த கண்டிஷனிங் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஏரை நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் ரீசர்க்குலேட் பண்ணி ஃபில்டருக்கு கொடுக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் நாய்ஸ் இன் ரூமில் நாய்ஸ் கிடையாது, ஏன்னா சைலன்சர் வச்சுருக்கிறோம். அடுத்து ஈஸி மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். ரன்னிங் காஸ்ட் கம்மியாக இருக்கும். கேபிட்டல் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா டக்ட் தேவைப்படும். ஸோ சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் பண்ண ஏரை நம்ம எல்லா ரூமுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு டக்ட் யூஸ் பண்ணுறோம். டக்ட் அப்படிங்கிறது ரெக்டாங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பைப் மாதிரி பேசேஜ். அது நமக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரை வேறு ரூமுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த டக்ட் யூஸ் பண்ணுறதுனால மோர் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏதாவது ஒரு இடத்துல நடந்ததுன்னா டோட்டல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டத்தோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோவில் ரெஃப்ரிஜரேஷனை பற்றியும் ஏர் கண்டிஷனிங்கை பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.